ஹாய் அனீஸ், வெல்கம் டு பனி ஃபீக்ஸ். ஐம் தியா. டுடே நம்ம சேனலில் மாஃபியா ஸ்குயின் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? ஸோ ஓகேடா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தா ஒரு வேனில் போய் ஒரு ஹோட்டலுக்கு வெளியே நின்றுட்டுருக்கீங்க எல்லாருமா. ரொம்ப மறைஞ்சு தான் இருக்குது அந்த வேனு. ஸோ எல்லாருமே நின்றுட்டுருக்க. ஆரம் லிசன் எடுத்துகிட்ருக்கு. இங்கே பாருவேன், ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதாவது ஒரு சின்ன க்ளூ இன்க்ளூடிங் சம்திங், ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஏதாவது ஒன்று காட்டி எங்களை அங்கே கூப்பிட்ரு, ஓகேவா? ஆனால் நீங்கள் எங்கே இருப்பீங்க? இந்த வேனில் தானே. அப்புறம் நான் என்ன சைன் காட்டுறது? நாங்கள் வேனில் இருக்க மாட்டோம். நீ ஃப்ரண்ட் டேபிளில் இருக்கன்னா நாங்கள் பின்னாடி டேபிளில் இருப்போம், ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. பயப்படாத. சரி, அப்புறம் அப்புறம் இந்த ப்ளூடூத்தை காதில் வச்சுக்கோ. சரி ஜேகோ, இந்த ப்ளூடூத்தை வச்சு என்ன பண்ணுறது? எதுவும் இல்லை, இதை நீ டபுள் டேப் பண்ணனா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா? நீ டபுள் டேப் பண்ணுறேன்னா அங்கே ஏதோ ஆபத்து. எவ்ரி 10 minutes, அதாவது உன்னோட வாட்சில் அலாரம் செட் பண்ணியிருக்கோம். எப்படியும் ஒரு 30 minutes ஆகும்னு நினைக்கிறேன். எவ்ரி 10 minutes நீ எங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும் அங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. சரி, நீ சிங்கிள் டேப் பண்ணனா யூ ஆர் சேஃப், நீ டபுள் டேப் பண்ணனா யூ ஆர் நாட் சேஃப் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுப்போம். இப்போ நான் சிங்கிள் டேப் பண்ணால் உங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வரும்? நான் டபுள் டேப் பண்ணால் உங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வரும்? நீ சிங்கிள் டேப் பண்ணால் எங்களோட ஃபோன் வைப்ரேட் ஆகும். நீ டபுள் டேப் பண்ணால் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நாங்கள் எல்லோரும் அலர்ட் ஆகிடுவோம். உனக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத. நான் சொல்கிறது தான், எனக்கு என்ன ஆனாலும் உங்கள் 7 பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ஒருவேளை உங்கள் 7 பேருக்கும் ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னையும் மன்னிக்க மாட்டேன். சொல்லிட்டேன் உங்ககிட்ட. எங்களுக்கு தெரியும், ஆனால் நீ உன்னையும் சேஃபாக பார்த்துக்கணும்ல. அதுக்கு தான் இந்த லெசன்லாம் எடுத்துகிட்ருக்கோம். நான் சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கோ. அவனை சேவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பிரிஸ்டல் கொடுத்துருக்கோம். எல்லாமே உங்ககிட்ட இருக்குல்ல. அவன் நீ ஃபேஸ் பண்ணிடுவல்ல. ஓகே தான், ஆனால் எனக்கு என்ன ஆனாலும் நீ பேசுனதே பேசிகிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? இது எல்லாமே, இந்த பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். சக்ஸஸ் ஆனால் தான் அவனோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் மணி எல்லாத்தையும் எடுத்து ட்ரஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்க முடியும். ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நானும் ஏதோ நீங்கள் தான் வச்சுக்க போகிறதா நினச்சேன். நாங்கள் இன்னும் அவ்வளோ கெட்டவங்க கிடையாது, ஓகேவா? ஓகே. அப்புறம் அந்த மணியெல்லாம், ஆமாம், நிறைய பேருக்கு சேர வேண்டியது. அது எல்லாத்தையும் எல்லாத்துக்கிட்டேயும் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் உள்ளதெல்லாம் பார்த்துக்கலாம். லைஃப்பில் உள்ளதா? எனக்கு புரியலையே. நாங்கள் மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓ, மேரேஜா? நம்மளோட மேரேஜை சொசைட்டி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா என்ன? சொசைட்டிக்கு எங்கே தெரிய போகுது? அப்போ நான் இல்லீகலாக தான் உங்கள் கூட இருக்கணுமா? யாரு கூட வெளியே போறியோ அவன் தான் உன்னோட ஹஸ்பண்டு, அவ்வளோதான். ஐயோ, இது என்ன போங்கா இருக்குது. சரி விடுங்க, என்னமோ ஒன்று. அப்போ சக்ஸஸ் ஆகிடும், எனக்கும் நம்பிக்கை இருக்குது. நம்புவோம். என்னடா நம்புவோம்? நம்புகிறோம். எனக்கு என்னமோ சரியாக படல, இருந்தாலும் ஓகே தான், நம்புவோண்டா, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஹைஃபை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ எல்லாருமே அப்படியே சுற்றி உட்காந்துட்ருக்கீங்க. சம்டைம் லேட்டர் அவன் கரெக்டாக உள்ளே வரான். அப்போ தான் நீங்கள் அந்த டேபிள்லேருந்து எழுந்திரிச்சு அந்த டேபிளுக்கு போய் உட்காடுறீங்க. அவன் முன்னாடி உட்காடுறான். ஹலோ, ஐ நோ. சிட். ஓகே. You know who I am? Yeah, I know that. You are Afina, right? Yeah, I'm Afina. சரி அஃபீனா, இந்த இங்கிலீஷ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம். டாக் அபவுட் யூ. உன்னை பற்றி என்ன சொல்ல வர? என்னை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். பட் அஃபீனா, எதுக்காக நீ மாஸ்க் போட்டிருக்க? மாஸ்க் அது என்னை மோஸ்ட்டாக யாருமே வெளியே பார்த்தது கிடையாது, அதான் மாஸ்கில் இருக்கேன். உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, உன்னோட சேஃப்டி ஹேண்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைன். தேங்க்யூ. சொல்லுங்கள் உங்களை பற்றி. என்னை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஃபீனா. தெரிஞ்சிருக்கும் உனக்கு, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். தெரியும், சொல்லியிருக்காங்க. என்கிட்ட இல்லாத காசு பணம் எதுவுமே யார்கிட்டையும் இருக்க வாய்ப்பே கிடையாது. டாப் மாஃபியாஸ் கூட என்னை விட ஸ்டேட்டஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அங்கே தான் நான் இருக்கேன். ஓ ஃபைன், வெல் தென் உன்னை பற்றி சொல்லு.
என்னை பற்றி என்ன சொல்கிறது? எனக்கு ஒரு பெரிய மேன்ஷன் இருக்கு. மேன்ஷன் பட் அஃபினா, உன்னை பற்றி நான் எதுவுமே கேள்விப்பட்டது கிடையாது. எனக்கு இந்த ஊர்லேயே பெரிய பெரிய மேன்ஷன்ஸ், பிஸ்னஸ் மேன்ஸ் வச்சுருக்கவங்க, பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே தெரியும். பட் ஒன்று எனக்கு தெரியாது. நான் சொன்னேன்ல, என்னை யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. யா அஃபீனா, யூ ஆர் ஸோ க்யூட், கூல். தேங்க்யூ. தென் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது? என்ன ரொம்ப நர்வஸாக இருக்கிற மாதிரி இருக்குது? அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எப்படி ஓப்பனாக பேசுறது, அதான். ஸ்ட்ரேஞ்சரா? ஹே, இன்னிலேருந்து நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி நினச்சிக்கோ. நல்லது தான். ஓகே, ஐம் ஃபைன். ஓகே, நான் வெல் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? ஓகே, சரி. உனக்கு பிடிச்சது ஏதாவது ஆர்டர் பண்ண, இங்கே எல்லாமே கிடைக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெனு கார்ட் பார்த்து கொஞ்சம் டிஷ்ஷஸ் எல்லாம் சொல்கிறீங்க. அது எல்லாத்தையும் அவன் கொண்டாட சொல்கிறான். இந்த மாதிரி லிட்டில் திங்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அஃபீனா, நேம் பார்த்ததும் உன்னை ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினச்சேன். என்னோடய டேஸ்ட் உனக்கு இருக்கும்னு நினச்சேன். பட் உங்களை மாதிரி டேஸ்ட் எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு லிட்டில் திங்ஸ் ரொம்ப பிடிக்கும். சாரி, இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. யா ஷுவர், நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறா. டேய், இப்போ அவளோட வாட்சில் அலாரம் கேட்க போகுதுடா. அவனுக்கு கேட்டு ஏதாவது சந்தேகப்பட்டுட்டானா? அப்படியெல்லாம் இல்லைடா. தென் அஃபீனா, இப்போவாவது உன்னோட மாஸ்க்கை நீ ரிமூவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது கரெக்டாக உங்களோட வாட்சில் இருந்த அலாரம் சவுண்ட் கேட்குது. அப்போ நீங்கள் சடனாக அதை ஆஃப் பண்ணிடுறீங்க. அப்போ அவன் அப்படியே உங்களோட ஹேண்ட் எடுத்துகிட்டு, வாவ் நைஸ் வாட்ச், அலாரம் செட்டிங் கூட இருக்காதுல? ஆமாம். ஓ, ஓவர் 10 மினிட்ஸுக்கும் அலாரம் வச்சுருக்க. ஏன், ஏதாவது இஷ்யூவா? இல்லை, இஷ்யூ எதுவும் கிடையாது. 10 மினிட்ஸுக்கு ஒரு வாட்டி டைமை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஓ, டைமு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பியோ? ஆமாம், அப்படி தான். ஒவ்வொரு மணித்துளியும் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதான், நான் டைமை செகண்ட்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஓ, ஓகே ஓகே, தென் யூ கேரி. யா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க. அவனுக்கே தெரியாமல் நீங்கள் உங்களோட ப்ளூடூத்தில் டபுள் டேப் பண்ணுறீங்க. ஃபைன்டா. தென் அஃபீனா, உன்னை பற்றி நீ எதுவும் ஃபுல்லாக சொல்லவே இல்லை. நான் சொல்லிட்டேன், எனக்கு ஒரு மேன்ஷன் இருக்குது, அவ்வளோதான். என்னோட நேம் அஃபீனா. தென் நான் எவ்வளோ வருஷமாக ஃபாரினில் இருந்தேன், அவ்வளோதான். எனக்கு கொரியா அந்த அளவுக்கு செட்டில் ஆகலை, அதான் நான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். தென் எனக்கு கொரியன் பாய்ஸ் மேலேயும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோட டேட் இங்கே இருக்கார், அதனால தான் நான் அங்கேருந்து இங்கே வந்தேன். ஓ, உன்னோட ஐஸில் ஒரு நர்வஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சிட்டே இருக்கு அஃபீனா. எதையாவது என்கிட்ட மறைக்கிறியா? நோ, நத்திங். எதையுமே மறைக்கலையே, ஐம் ஃபைன். அது உன்னோட வாய் தான் சொல்லுது, உன்னோட கண் அப்படி சொல்லலையே. மச்சான், எனக்கு என்னமோ தப்பாக படுதா, அங்கே என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஏய் இருடா, கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணு. டேய், அங்கே ஏதோ தப்பாக நடக்குதுடா. எதாவது நடக்கிறதுக்குள்ளே எந்திரிச்சு. டேய் ஜங்கோ, ரொம்பலாம் அவசரப்படாத, உட்காரு. டேய், நம்ம இப்படி பொறுமையாக இருக்க ஒவ்வொரு செகண்டும் அவளோட உசுருக்கு ஆபத்து. டேய் எந்திரிச்சு வாடா. தயாங், இருன்னு சொல்கிறேன்ல, எல்லாத்துக்குமே பொறுமை ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நேரம் கூட போட்டும் இரு, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அஃபீனா, நம்மளோட கான்வர்சேஷன் முடிய போகுது. இப்போயாவது உன்னோட மாஸ்கை நீ ரிமூவ் பண்ணலாம்ல? நோ, நம்ம 2 டைம்ஸாவது மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓ, ஓகே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கான். உங்கள் ஃபேஸில் அவனுக்கு என்னமோ தெரிஞ்சிருச்சு, அதான் உங்களை நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கான். அப்போ உங்களுக்கு ஏதோ சரியாக படலை, அப்படியே நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணுறீங்க உங்களோட ப்ளூடூத்தை. அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க உங்களோட மொபைல் எடுத்து. மச்சான், நான் சொன்னேன்ல ஏதோ அங்கே சரியில்லை, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு திரும்பவும் தான் அட் த ஃபேக்டர் ஆஃப் த செகண்ட் உங்களோட தலையை அப்படியே எடுத்து, அது ஒரு பெரிய ஹோட்டல் இல்லை, ஸோ அந்த கிளாஸ்
தான் போட்டிருக்காங்க டேபிளில். அந்த கிளாஸ் டேபிளே வச்சு அடிக்கிறான். உங்கள் தலையிலேருந்து பயங்கரமாக பிளட் வருது. நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஸ்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கீங்க. அப்போ அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஒன் மூமெண்ட் அப்படியே எல்லாமே பிளாங்க் ஆகி முடிஞ்சிருச்சு, எல்லாமே போச்சு, அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க 7 பேரும். டேய், உங்கள் 7 பேர் வேலை தானே இது? டேய் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் அவங்களோட கன்னை லோட் பண்ணி சும்மா தாறுமாறாக சுடுறாங்க. அவனும் சும்மா இல்லை, அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஆளுங்களை எல்லாரையும் கூப்பிட்டுறான். அங்கேருந்து எல்லாருமே அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க. சும்மா மாதம் அங்கே ஷூட்டிங் எல்லாம் நடக்குது. அப்படியே இங்கேருந்து தாறுமாறாக ஷூட் பண்ண அவனோட ஆளுங்களும் தாறுமாறாக ஷூட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் நம்ம பாய்ஸ் மேலே ஒரு சின்ன புல்லட் கூட படலை. அப்படியே ஆல்மோஸ்ட் எல்லாரையும் போட்டு தள்ளினதுக்கப்புறம் நம்ம ஜிமின், ஜேகோப், ஜின், தென் தயோன் இவங்க 4 பேரும் அப்படியே உங்கள் சைடு வந்து உங்களை தூக்கிட்டு அந்த வேன் சைடு போகிறாங்க. ஸோ அப்படியே நம்ம 3 பாய்ஸ் இங்கே நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க அப்படியே மாசாக எழும்பி வராங்க. டேய் உனக்கு என்னடா, என்ன பருப்பு வேகலைன்னு சொல்லிட்டு இப்போ அவளை போட்டு இப்படி அடிச்ச? ஏய், உங்களோட ஆளுன்னு சொல்லிட்டு வந்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் அவலேருந்தே போட்டு வாங்கலான்ட்டு தான் பேசி பார்த்தேன். ஆனால் வலிக்கே வரலையே. என்ன காசு கொடுத்து ஏதாவது வாங்கிட்டீங்களா? டேய் உன்ன மாதிரி எச்சக்கலைங்க தான் அந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பீங்க. அந்த நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை. ஓ, ஏதோ உங்களுக்குன்னு தனியாக கொள்கைலாம் இருக்காமே. என்ன 7 பேருக்கும் ஒரே பொண்டாட்டி அந்த மாதிரி ஏதாவது 7 பேருக்கும் ஒருத்தி அந்த மாதிரியா? தப்பா பேசாதன்னு சொன்னோம், புரிஞ்சுதா உனக்கு? ஏய், உங்களுக்கே தெரியாத உண்மையை நான் ஒன்று சொல்லவா? நான் உங்களெல்லாம் போட்டு தள்ள போகிறேன்டா, சுற்றி பாரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன்னு சொன்னதும் அப்படியே சுற்றி பார்க்குறான். ஃபுல்லாக அப்படியே அவனோட ஆளுங்கெல்லாம் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறானுங்க. என்னடா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டா என்கிட்ட இந்த கன்னு மயிரெல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கன் எடுத்து லோட் பண்ணுறான். ஏய் முடிஞ்சிங்கண்ணா, இன்னைக்கு பார்த்தேன் கையில் ஏதோ கன்னை வச்சு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தீங்க. என்னோட கன்லேருந்து ஒரு புல்லட் கூட வேஸ்ட்டு பண்ணலை. செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறான். பார்த்தா அதில் இந்த புல்லட் வரல. யாரு நீ எங்களை போட்டு தள்ள போறியா? ஏய் நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, உன்னோட வீக்னஸ் என்ன, அது என்ன, இது என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கு உன் கண்ணுலேருந்து எப்படி உன் கண்ணுலேருந்து புல்லட்டை எடுக்கணும்னு தெரியாதா எங்கள் 7 பேருக்கும்? அதெல்லாம் அதிலேயே முடிச்சிட்டோம். சலாம் போயிட்டு வா. இல்லை போயிட்டே இரு, பின்னாடி வந்து மீட் பண்ணுறோம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கன் எடுத்து போட்டு தள்ளுறாங்க. சும்மா மாதம் 6 புல்லட்டையும் அவனோட மண்டையிலேயே இறக்கிடுறாங்க. அவன் அங்கேயே செத்து போயிடுறான். டேய் சீக்கிரம் வாங்கடா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேரும் அங்கேருந்து இறங்கி போகிறாங்க. வேனில் பார்த்தா இவங்க 4 பேரும் இருந்துட்டு அப்படியே ஷர்ட் பட்டன்லாம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் ஏர் ஃப்ரீயாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அப்படியே நீங்கள் ஆஃப் கான்ஷியஸில் லைட்டாக ஐ ஓப்பன் பண்ணி 4 பேரையும் பார்க்குறீங்க. அப்படியே 3 பேரும் வராங்க. வயன் நல்லா இருக்கியா? வயன் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வந்து அவங்க 3 பேரும் லைட்டாக பார்க்குறீங்க. அப்படியே அன்கான்ஷியஸ் போயிடுறீங்க நீங்கள். ஸோ அப்படியே ஸ்பீடாக கார் ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. இங்கே ஜங்குக்கு மட்டும் அப்படியே அங்கேயும் நடந்துகிட்டே இருக்குது. ஆளுக்கு ஒவ்வொரு முக்கில் போய் நின்றுட்டுருக்காங்க. பாதி பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ஜுன் இருந்துட்டு, ஜங்கு நடந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, தயவு செஞ்சு வந்து உட்காரு. நம்ஜுன் இல்லை நம்ஜுன், எல்லாமே என்னால் தான், எல்லாமே தப்பு என்னால் தான், எல்லாமே என்னால் தான். நான் கொஞ்சம் கூட அடமெண்ட்டாக இருந்திருந்தா அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிருந்துங்க மாட்டோம். எல்லாமே என்னால் தான். தேரி ஏன்டா இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிற? பாரு உன் மேலே எந்த தப்புமே இல்லை. முக்கியமாக சொல்லப்போனால் எல்லா தப்புமே என் மேலே தான். டேய் என்னை தயவு செஞ்சு கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்காத ஜேகே. சாரி நம்ஜன்,
என்ன பண்ணுறது? தப்பு தப்பு எல்லார் மேலேயும் தான் இருக்குதா? டேய், அவளுக்கு எதுவும் ஆகாதுடா. அவளுக்காக இல்லைனாலும் நம்ம 7 பேருக்காகவும் கண்டிப்பாக உயிரோட வருவாடா மச்சான். டேய், அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, டேய் ஜங்குக், என்னடா பேசுகிற? நம்ம 7 பேருக்காகவும் இருக்கிறவங்கடா. அவ சொன்னதை கேட்டியா நீ? அவளுக்கு என்ன ஆனாலும் நம்ம 7 பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படிப்பட்டவளுக்கு என்னடா ஆக போகுது? எதுவும் ஆகாது ஜங்குக். நீ உன்னோட நம்பிக்கையை இழக்காத, சரியா? எனக்கு புரியுது ஜிமினா, ஆனால் என் மனசு, டேய் இங்கே பாடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அவளுக்கு எதுவும் ஆகாது. நம்ம லைஃப்பில் வந்த ஒரே தேவதாவ. அவளுக்கு ஏதாவது ஆயிருமா? 7 பேருக்கும் ஒருத்தின்னா எவடா அக்செப்ட் பண்ணுவா? அதுவும் நல்ல பொண்ணு, எவ்வளவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. ஆனால் அவள் பண்ணாடா. அதான்டா அவ. வந்துருவாள் அப்போ? கண்டிப்பாக வந்துருவா. எதுவும் ஆகாது. நம்ம மச்சான் எதுவும் ஆகாதுல்ல? எதுவும் ஆகாதுடா, எதுவும் ஆகாது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஜங்குக்கை காம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் டாக்டர் உள்ளேருந்து வெளியே வராங்க. நீங்கள்லாம் யார்? நாங்கள்லாம் அதான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீங்கள்லாம் யார்? ஹஸ்பண்ட். எல்லாரும் ஹஸ்பண்டா? இல்லை, ஹஸ்பண்ட் வீட்டில் உள்ளவங்க. ஓ அப்படியா? இங்கே யார் அவங்களோட ஹஸ்பண்ட்? இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு மாற்றி மாற்றி கையை காட்டுறாங்க. என்ன? யாரு? சரியா சொல்லுங்கப்பா. இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே அடியாக நான் தான் சொல்கிறாங்க. இல்லை, யாருன்னு சொல்கிறீங்க? ஒருக்கா ஆளுக்கு கையை காட்டி இவன் தான் சொல்கிறீங்க, இன்னொருக்கா நான் தான் சொல்கிறீங்க. யாரை தான் நான் இப்போ எடுத்துக்கிறது? இல்லை, இவன் தான், நம்ஜூன். நம்ஜூன் தான் ஹஸ்பண்ட். ஓ அப்படியா? மிஸ்டர் நம்ஜூன், அவங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லைல்ல? ஆமாம், கொஞ்சம் பிளட் லாஸ் ஆனதால தான் அன்கான்ஷியஸ் ஸ்டேட் போயிட்டாங்க. மற்றபடி எதுவும் கிடையாது. ஷீல் பை ஃபைன். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நிலைமை எனக்கு ரொம்ப புரியுது. ஆனால் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும். இல்லை டாக்டர், தடுக்கி ஹோட்டலுக்கு போகும்போது விழுந்துட்டா, அதான் தலையில் அடிபட்டுச்சு. ஓ ஆனால் கிளாஸ் பீசஸ் எல்லாம் கிடச்சிச்சு. கிளாஸ் பீசஸ் அது என்ன அப்படின்னா, கீழே கிளாஸ் பீசஸ் கிடந்துச்சு. அவள் கால் தடுக்கி போய் விழுந்துட்டா. அதில் தான் ஏதாவது உடஞ்சி பட்டிருக்கும். என்னடா நான் சொல்கிறது? ஆமாம் டாக்டர், அவன் சொல்கிறது தான் கரெக்டு. ஆமாம். சரிங்க, அப்போது பார்த்துக்கோங்க. ஒரு 7 ஹவர்ஸ்லேயே ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் ஷீ நீட் டு ரெஸ்ட். ஓகே? சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. என்னடா இது? அப்படியே புருஷன் யாருன்னு கேட்டால் அப்படி பயப்படுறோம் நம்ம. இது வெளியே போய் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னே தெரியல. ஷபா அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருமே அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே உட்காந்தே தூங்கி இருப்பாங்க. அப்போ நம்ஜூன் அப்படியே எழுந்திரிச்சு வந்து, டேய் 6 பேர் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் போகிறேன். இல்லை நம்ஜூன், எல்லாருமே சேர்ந்தே போயிட்டு வரலாமே. இல்லைடா, இப்போ இருக்க நிலைமைக்கு அவள் எப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுவான்னு தெரியாது. நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் 6 பேரும் போயிட்டு வாங்க. நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போகிறேன். நம்ஜூன், நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா. காஸ் நைட்டு ஃபுல்லாக ஏதோ செக்யூரிட்டி மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்த பார்த்தோம், கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கலை நீ. அதனால நீ போயிட்டு வா, நாங்கள் இருக்கோம். இல்லை யுங்கி, நான் சொல்கிறத கேளு. நீங்கள் 6 பேரும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 6 பேரும் போயிடுறாங்க. போயிட்டு ஒரு 1 ஹவரில் திரும்ப வந்துடுறாங்க. நம்ஜூன் அப்போ தான் அந்த சேரில் சாஞ்சிருக்கும். அப்போ 6 பேருமே வந்துட்டு, நம்ஜூன் எந்திரி. டேய் என்னடா, போயிட்டு வந்துட்டீங்களா அதுக்குள்ளாடி? வந்துட்டோம். நீயும் இன்னும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வா, சரியா? சரிடா. அப்புறம் பார்த்துக்கோங்க என்ன, யாரும் வராமல் உள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க, சரியா? கண் அசரக்கூடாது. சரி. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு தானே இருந்த? ஆமாண்டா, இப்போ தான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி உட்காந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன், பார்த்துக்கோங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 6 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. நம்ஜூனும் அங்கேருந்து கிளம்பிடுது.
சம்டைம் லேட்டு ஒரு ஸ்டாஃப் அப்படியே உள்ளேருந்து வெளியே வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள்லாம் யார்? உள்ளே இருக்கவங்களோட அட்டெண்டர் மேம். ஏன்? இல்லை, அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, உள்ளே போய் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். ஆ, ஓகே ஓகே. அவங்க 6 பேரும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஏன்? நம்ஜூன், ஜங்குக், ஏ எல்லாரும். நம்ஜூன் எங்கே ஜங்குக்? நம்ஜூன் இப்போ தான் வீட்டுக்கு போனான். அது அவன் தான் நைட்டு ஃபுல்லாக இருந்தான். மார்னிங் எங்களை போக சொன்னான். இப்போ அவன் போயிருக்கான். உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். கொஞ்சம் இரு வெளில எடுத்து வச்சு தரேன். இப்போ எப்படி இருக்கு? ஃபைன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கள்ல? யாருக்கும் எதுவும் ஆகலைல்ல? இல்லை ஒயன், நீ ஏன் கொஞ்சம் முன்னாடி எங்களுக்கு சிக்னல் கொடுத்துருந்தா கூட நாங்கள் அங்கே வந்திருப்போம்ல. ஐயோ, எனக்கு எதுவும் ஆகலை, ஜஸ்ட்டு பிளட் லாஸ் தான். அதனால தான் இன்னும் கொஞ்சம் பயந்துட்டேன். அதனால தான் அன்கான்ஷியஸ் உடனே போயிட்டேன். ஓகேவா? மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை. ஐம் ஃபைன், ஐம் டோட்டலி ஃபைன். ஓகே, அதனால என்னை பற்றி பயப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? 7 பேரும் நல்லா இருக்கீங்கள்ல? தென் நம்ஜுனை நினச்சி நீ எதுவும் கவலைப்படாத, சரியா? அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நம்ஜுன் வந்ததுக்கப்புறம் சொல்கிறோம். சரி. நல்லா இருக்கீங்கள்ல? எதுவும் ஆகலைல்ல? எதுவும் ஆகலடி. கண்ணை பாரு, அப்படியே சொக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கூட படுத்து ரெஸ்ட் எடுக்கிறியா? டெஸ்டிங்கெல்லாம் போதும். இந்த ஹாஸ்பிட்டல் எசன்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் இங்கேருந்து போகணும் ஜேகே. எனக்கு இந்த இடமே பிடிக்கல. ஆமாடா, இவளை முதல்ல இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளுக்கு டாக்டர் பர்மிஷன் கொடுக்கணும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் தான் நம்மளால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஐயோ, இது வேற ஒரு பிரச்சனையா? ஜிமி, நீ உட்காரு. எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? பின்ன என்ன? ஐயோ, இது வேற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, தலைவலி. சரி, நீங்கள்லாம் அப்புறம் என்ன நடந்துச்சு? அவன் என்னன்னா? அவன் செத்துட்டான். ட்ரஸ்ட்டுக்கு போக வேண்டியதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அதனால் கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த காசை கொடுத்துட்டோம். எல்லாமே சரியாயிடுச்சு. எனக்கு தெரியும் எல்லாமே சரியாக போயிடும்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ஜுன் வந்துடுது. அப்படியே வந்துட்டு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நம்ஜுன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? எனக்கு எதுவும் ஆகலை. ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? எவ்வளோ பயந்துட்டேன்னு சொல்லிட்டு வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஒரு நிமிஷம் ஒன்று இழந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். டே நம்ஜுன், அவன் எங்களுக்கும் தாண்டா ஒய்ஃபு. நீ மட்டும் இப்படி பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆகுதுல்ல. சரிடா, சரி, எதுவும் பண்ணலை. சரி, நீ சொல்லு, எப்படி இருக்க? ஹவ் டு யூ ஃபீல்? ஃபீலிங் வெல். தென் என்னமோ சொல்லணும்னு வந்தேன். என்ன சொல்லணும்னு வந்தேன்? அந்த ஜங்குக் ஏதோ சொல்லணும்னு சொன்னானே. ஜங்குக், என்னன்னு சொல்லு. அது நம்ஜுன், சொல்லுடா. அதான் அந்த விஷயம். ஏன் நாங்கள் சம்பாதிச்சது எல்லாத்தையும் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். பிஸ்னஸா? வாவ், அப்போ மாஃபியாவை விட போகிறீங்க? எக்ஸாக்டாக அப்படி தான். ஏன் நம்ஜுன் அதை மட்டும் இப்படி உம்முன்னு சொல்லிட்டு சொல்கிற? அதையும் கொஞ்சம் சிரிச்சுட்டே சொன்னா என்னவா? சரிதான். சரி, நாங்கள்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 7 பேரும் பார்ட்னர்ஸாக இருக்க போகிறோம், அவ்வளோதான். தேட்ஸ் மை பாய். இப்படியே சிரிச்சுட்டே இருக்கணும், சரியா? 7 பேருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது. அப்புறம் அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி சொன்னீங்களே, மேரேஜ். அதை பற்றியெல்லாம் பேசியாச்சு. ஒரு வாரத்துலேயே பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துலையா? அவ்வளோ சீக்கிரமாவா? பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண வேணாமா? அதெல்லாம் ஆர்டர் போட்டால் வரப்போகுது, எதுக்கு பர்ச்சேஸ் எல்லாம் வேஸ்ட்டா? ஓ அப்படியா? அதெல்லாம் பற்றி நீ கவலையப்படாத. 1 வீக்குக்கு மேரேஜ் தான். அப்படியே அந்த காலில் தான் மூஞ்சில் ஃபுல்லாக தெரியணும். என்ன போடுறியோ தெரியாது, ஆனால் 1 வீக்கில் அப்படியே நீ பல்லன்னு வந்து நிற்கணும், அவ்வளோதான். பண்ணிடலாம். சரி, நீங்கள்லாம் அதுக்கான வேலையை போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய அம்மா அப்படி இருக்காங்க. அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம்.
ஆ அப்புறம் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். இது தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ம் முடிஞ்ச வரைக்கும் சொல்லாமல் இருக்க பார்க்குறோம். முடிஞ்ச வரைக்கும் இல்லை, கண்டிப்பாக சொல்லக்கூடாது. சரி சரி சொல்ல மாட்டோம், நீ போய் ரெடி ஆகிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ரெடி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ 1 வீக் லேட்டர் அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. என்னப்பா இதில் மாப்பிள்ளை யார்? 7 பேர் இருந்தா ஃபாதர் மாப்பிள்ளை. ஆஹா 7 பேருமா? இப்போ நான் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வரலையா? ஏன் ஃபாதர் கிம் நாம்ஜூன், கிம் சொக்ஜின், மின்யூன்கி, ஜங்கோசா, பக்சிமின், கிம் ஜியோ, ஜின்ஜோங்கோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே பேரா? எப்பா இது எல்லாமே நான் ஒரே பேருன்னு தான் நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே 7 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? ஃபாதர் ஏற்கனவே நாங்கள் சொன்ன விஷயந்தான். நாங்கள் 7 பேரும் ஒரே பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆனால் அதை ரியல் லைஃப்லேயும் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமாக அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் உங்கள் 7 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணு யார்? வேற யார்? இவ தான். ஏய் என்னடா சொல்கிறீங்க? 7 பேர் தடிமாடுங்க மாதிரி இருந்துட்டு இந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? ஃபாதர் தப்பாக பேசாதீங்க, அவளும் வளர்ந்துட்டா எங்களை மாதிரி தான். இல்லை ஃபாதர், பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் சைல்டிஷாக இருப்பேன், மற்றபடி வயசெல்லாம் ஆயிடுச்சு. உன்னோட வீட்டுக்கு தெரியுமாம்மா? அவங்க தான் என்னோட அம்மா ஃபாதர். ஓ அப்படியா, நல்ல அம்மா. சரி வாங்க கல்யாணத்தை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 7 பேரையும் நிற்க வச்சு 7 பேரோட பேரையும் சொல்லி உங்கள் பேரையும் சொல்லி உங்களுக்கு ஃபைனலி மேரேஜும் முடியுது. ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெரிய டே, அதுவும் உங்கள் 7 பேர் கூட. ஸ்பைங்கன்னு போயிடுச்சுல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் படுத்து தூங்க போகிறேன். டயர்டாக இருக்கா? என்னடே சொல்கிற? ஆமாம் பின்ன என்னை நடுவில் உட்கார வச்சு 7 பேர் சுற்றி உட்காந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ண போகிறீங்களா? ஐயோ அசிங்கமாக பேசாதடி. அசிங்கமாக பேசுகிறேண்ணா? அப்படியெல்லாம் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பாய் சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்படியே ஒரு 9.5 months லேட்டர் அப்படியே வெளியே எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க அவ்வளோ நர்வஸாக. உங்கள் அம்மா பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக ஒரு சேரில் தான் உட்காந்துட்ருக்காங்க. எதையோ எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப வெயிட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வேறு எங்கேயும் இல்லை, லேபர் வார்டுக்கு வெளியே தான் இருக்காங்க. உள்ளாடி நீங்கள் தான் படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக அவங்க பார்த்துட்ருக்காங்க. இவங்க 7 பேரும் நர்வஸாக இருக்காங்க. என்னப்பா 7 பேரும் இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க? பின்ன என்ன ஆண்டி, அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிற பொண்ணு அப்படியே கத்தி கூப்பாடு போகும்போது ஐயோ தம்பட்டெல்லாம் போய் டர்ன்னு ஆயிடுச்சுல. ஐயோ இங்கே பாருங்க, பயப்படாதீங்க, பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தெரியும்ல. ஆமாம் ஆமாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான், அழும்போதில் தெரியும். ஐயோ அம்மா உங்களுக்கு உங்களோட பொண்ணு நினச்சி சுத்தமாக கவலையே இல்லையா? கவலையெல்லாம் நிறையவே இருக்குது. ஆனால் அவள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு குழந்தை வருங்கிற போது அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைப்பா. ஆமாம் ஆமாம் அதுவும் கரெக்டு தான், நான் ரொம்ப நர்வஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது உள்ள பேபியோட சவுண்ட் கேட்குது. அட குழந்தை பிறந்துருச்சு, ஆமாம் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அப்படியே டாக்டர் வெளியே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பையனுக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஒன்று கொண்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கங்க்ராச்சுலேட் பண்ணுறீங்க, இதில் யார் குழந்தையோட அப்பா? ஐயோ அது வந்து எப்படி சொல்கிறது டாக்டர், இவன் தான் குழந்தையோட அப்பா. அப்போ நீங்கள் எல்லாம் அவரோட தம்பிங்களா? அப்படியே வச்சுக்கோங்களேன், நாங்கள்லாம் அவனோட தம்பிங்க தான். ஆமாம் ஆமாம் டாக்டர். சரி அப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உள்ளே போய் பாருங்கள். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஐயோ மா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க. உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா, 7 பேரும் அப்பா ஆயிட்டீங்க, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறாங்க. அவ்வளோ ஸ்மைல் முகத்தில் தெரியுது. சம்டைம் லேட்டர் அப்படியே 7 பேரும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப டயர்டாக அப்படியே படுத்துருக்கீங்க. டிடி யாரும் கத்தாதீங்கடா, மெதுவாக போயிட்டு குழந்தைய மட்டும் பார்த்துட்டு வந்துடணும் சரியா? புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பேபி பட்டை சுற்றி நின்றுட்டுருக்காங்க.
டேய் அங்கே பாரு என்ன மாதிரியே மூக்கு இருக்கு பாரு, அவ்வளோ ஷார்ப்பா. டேய் ஜிமின், அதை விடுடா, ஐஸை பாருடா, என்ன மாதிரியே டோ ஐஸு. ஆமாடா ஜங்குக்கா, ஒன்ன மாதிரி டோ ஐஸ் தான். ஏ அதெல்லாம் விடுங்க, லிப்ஸை பாருங்க, என்னோட லிப்ஸு அப்படியே ப்ளம்ஸ் லிப்ஸு பாருடா. ஒத்துக்கிறோம், ஒன்ன மாதிரியான லிப்ஸு தான், ஒத்துக்கிறோம். விடுங்கடா, அதெல்லாம் விடுங்க. ஃபிங்கர்ஸை பாருங்க, ஐயோ என்ன மாதிரி ஃபிங்கர்ஸு வருமா. எல்லாத்த விட அதுதான்டா முக்கியம். என்னோட பொண்ணு என்ன மாதிரி தான் ஹைட்டில் இருப்பா, அதை இப்போவே சொல்லிக்கிறேன். டேய் நம்ஜுன்னு, என்னடா அவ கேர்ள்டா. இருக்கட்டும் பரவாயில்ல, என்ன மாதிரி ஹைட்டாக இருந்தால் அவங்களெல்லாம் அப்படியே பீட் பண்ணிடலாம்ல. அதெல்லாம் முடியாது, ஒன்றை மாதிரி ஹேர் இருக்குது அவ்வளோதான். ஹைட்டெல்லாம் ஒன்றை மாதிரியெல்லாம் வச்சுக்க முடியாது. ஹைட்டு வேணும்னா என்ன மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொன்னதும், கரெக்டுப்பா, சுகா மாதிரி இருக்கட்டும். என்ன சுகா, கரெக்டு தானே? ஆமாம் என்ன மாதிரி இருக்கட்டும், எனக்கு பிரச்சனையே இல்லை. அவளோட ஸ்மைல் என்ன மாதிரி இருக்குப்பா, கரெக்டு தானே? என்னோட ஸ்மைல் மாதிரி தானே இருக்குது. ஆமாடா, உன்னோட அதே சன்ஷைன் ஸ்மைலு அப்படியே பார்க்கும் போதே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க. நீங்கள் அப்போ தான் எண்ணிக்கிறீங்க, அப்படியே எண்ணிச்சு 7 பேரையும் பார்க்குறீங்க. என்ன, நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டோம். சரி, இப்போது அவளை தூக்கி என் கையில் கொடுங்க. தூக்கி கையில் கொடுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தூக்கியெல்லாம் பழக்கம் இல்லையே. தூக்கி பழக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் முழிக்கிறீங்க. இப்போ யாரை கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஸ்டாஃப் அப்படியே உள்ளே வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு, ஏன் சுற்றி எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க? இல்லை, இவளை எப்படி தூக்குறது? அது பிரச்சனை இல்லை, இப்படி தூக்கினா போதும். ஏங்க பார்த்துங்க, குழந்தை. குழந்தைய இப்படி தான் கேரி பண்ணணும். யார் தூக்குறீங்க? இவங்க கையிலேயே கொடுங்க. தி ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். இல்லைல்ல, நான் குழந்தையெல்லாம் எடுத்து பழக்கம் இல்லை. பரவாயில்லடா ஜங்குக்கு, உன்னை விட்டா வேறு வழி தெரியலை, நீயே எடுத்துரு. சரி, எனக்கு எடுக்க தெரியாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு கையை உடம்போட ஒட்டி வச்சுக்கோங்க. இந்தா. டேய் ரொம்ப குட்டியாக இருக்காடா. டேய் கீழே போட்டுறாதாடா. டேய் நீ கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப க்யூட்டாக 7 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு மாஃபியாஸ் மாதிரியோ இல்லை பிஸ்னஸ் மேன்ஸ் மாதிரியோ இல்லை, அப்படியே 7 பேரும் பார்க்க குழந்தைங்க மாதிரி இருக்காங்க. அப்படியே பார்த்துட்ருக்க. 7 பேர் பார்த்தது போதும், அவளுக்கு பசிக்கும் இல்லை? ஆமாம் பசிக்கும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையில் கொண்டு வந்து தர. 7 பேர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. சத்தியமாக சொல்ல வரோம், ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். இந்த மூமெண்ட்டில் நாங்கள் ஒரு பெரிய மனுஷங்க மறந்துட்டோம், குழந்தைங்களாம் மாறிட்டோம். ரொம்ப க்யூட்டாக இருக்கால, 7 பேர் மாதிரியும் இருக்கால. ஆமாம், என்ன உன்னோட எசன்ஸ் குழந்தைகிட்ட இல்லை. பரவாயில்ல, வளரும்போது பார்ப்போம், ஏதாவது என்ன மாதிரி இருக்கும். கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 7 பேரும் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஒரு 5 years லேட்டர் அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு இருக்கா பேபி. அப்போ பக்கத்தில் ஜெய்கவ் உட்காந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. இங்கே பாரு, ஸ்கூலில் எந்த சேட்டையும் தயவு செஞ்சு பண்ணாத, நல்லா சாப்பிடு சரியா? சரி. ஜுஷிமா, ஸ்கூலில் யார் ஒன்று எனக்கு ட்ராப் பண்ணணும்? இன்னைக்கு ஜிமின் டாடாவோட டே தானே, ஜிமின் டாடா தான் என்னை ட்ராப் பண்ணணும். கரெக்ட் மை டார்லிங், நான் தான் இன்னைக்கு அவளை ட்ராப் பண்ணணும். என்னடா சொல்கிறது? இதெல்லாம் போங்குடா. கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். 1 வீக்கில் ஒரு ஆள் வச்சுன்னா இன்னைக்கு நான் தான் போகணும். நான் தானே போகணும். என்ன நம்ஜுன், நீயே சொல்லு, நான் தானே போகணும். ஆமாம் ஜுஷி, எனக்கு மண்டே வர முடியாது, நீ வேற யாராவது கூட்டிகிட்டு போ சரியா? நம்ஜுன் டாடா, நீங்கள் அடிக்கடி இப்படி தான் பண்ணுறீங்க, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை போங்க. ஜுஷி, நைட் ஃபுல்லாக நான் பாப்பா கூட தானே ஸ்பெண்ட் பண்ணுறேன், மார்னிங் கூட நீ அப்பாவை ஆஃபீஸ் விட மாட்டியா? இல்லை டாடா போங்க, நான் உங்ககிட்ட சண்டை. ஜுஷி கோச்சிக்காதப்பா, அவனோட வேலை அப்படி. என்ன நான் சொல்கிறது கரெக்டா? புரியுது டாடா. இந்தா புடி, லஞ்சு மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும். டாடா எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறேன் தெரியுமா? எனக்கு தெரியும் டாடா, நான் தான் நேற்றுக்கு பார்த்தேனே, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சமைக்கிறீங்க, எல்லாத்தையும் எனக்கு சாப்பிட்றேன். க்யூட் டார்லிங். அப்புறம் ஜூஷி, திஸ் இஸ் ஃபார் யூ.
தேங்க்யூ டாடா. ஆ நான் லாலிபாப் கேட்டு 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 ஃபைனலி டாடா வாங்கி கொடுத்துட்டாரு. நான் உங்ககிட்ட யாருக்கிட்டையும் பேச போகிறது கிடையாது. தேங்க் டாடா கிட்ட மட்டும்தான் பேசுவேன். பாத்தியா, இதான் அப்பா பொண்ணு. டேரே ஓவரா பீலா விடாத. நாங்கள் மற்ற சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா நீ மட்டும்தான் அவளுக்கு லாலிபாப் வாங்கி கொடுக்குற. அதனால உன்னை மட்டும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் தனி பாசங்கிறது. சரி தாயாங்கு, அவளை கொடு. நான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். ஜுஷிமா போயிட்டு சமத்தா வந்துடு சரியா? நாளைக்கு டாடாவோட டானு, உனக்கு நிறைய லாலிபாப்ஸ் வாங்கிட்டு தரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜுஷி கிளம்புறா. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஓடி வருது. ஜுஷி, டாடா கிட்டேருந்து நீ கிஸ் வாங்காமல் போகிற பார்த்தியா? என்னோட ஃபேவரட் டாடா கிட்டேருந்து கிஸ் வாங்குறத நான் மறக்கலை. அது தயாங் டாடா தான் என்னை தூக்கிட்டு வந்துட்டாரு. ஐயோ, மை குட்டிமா, சீக்கிரமா போயிட்டு படிச்சுட்டு ஜாலியாக வரணும் சரியா? சரி, இந்தா. ஐ, எனக்கு பிடிச்ச சாக்லேட் பால்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த எஃப்எஃப்ஏ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எண்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஓகேடா, பாய், லவ் யூ ஆல்.